வணக்கம் மக்களே. 3.5 மணி நேரம் உங்களை உட்கார வச்சு அர்த்தம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு அற்புதமான படைப்பை தான் நாங்கள் வந்து இன்னைக்கு பார்த்துட்டு வந்திருக்கோம். பெங்களூர்ல நாங்கள் பார்த்த நல்ல படங்களுக்கான ஸ்ட்ரீக் வந்து திரும்பவும் மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு. இதோட 5வது படம்னு நினைக்கிறேன். இது 5வது படமாக இன்னைக்கு நாங்கள் பார்த்துருக்கிறது. சரி, இந்த படத்தோட கதை என்ன முடிஞ்சா சொல்லு. ஐயோ, ஆந்தாலஜி கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? 5 கதை சேர்ந்து ஒரு படமா வருமே, அந்த மாதிரிதான் இதுவும். ஃபர்ஸ்ட் ஒரு மணி நேரம் வந்து பொண்டாட்டி கேட்டதை இவர் செஞ்சு தராரா அப்படின்ற கதை. அடுத்து ஒரு அரை மணி நேரம் வந்து இவருக்கும் ஃபஹத் ஃபாசிலுக்கும் நடக்கிற சண்டை. அடுத்து ஒரு அரை மணி நேரம் வந்து ஃபெமினிசம் பேசுவாங்க. கடைசியா ஒரு கதை வருமே, இவரு ஒருத்தர் சிஎம்ஆக்க நினைச்சு அவரு ஒருத்தர்கிட்ட போய் பேச போய் அவரோட அண்ணன் பையன் வந்து சண்டை போட வந்து அவன் தான் வில்லனாகி வந்து கடைசியா ஒரு சண்டை வரும்ல. என்னால முடியலடா. இதுல எங்களுக்கு பிடிச்சது என்ன பிடிக்கல என்னன்றதா இந்த வீடியோல சொல்ல போறோம். பிடிச்சது என்ன, அதாவது இதுக்கு முன்னாடி முதல் முக்கியமான டிஸ்க்ளைமரே சொல்ல, நண்பர்களே, பெங்களூர்ல இந்த படம் தமிழ்ல ரிலீஸ் ஆகல, நாங்க தெலுங்குல பார்த்தோம். ஸோ நேட்டிவிட்டிக்காக ஒரிஜினாலிட்டிக்காக தெலுங்குல பார்த்துருக்கோம். வித் தட் வி கண்டினியூ. ஓகே, நல்லது அல்லு அர்ஜுன். நான் ஓப்பனா ஒத்துக்கிறேன், இதுக்கு முன்னாடி அவர் நடிச்ச எந்த படமுமே நான் பார்த்தது இல்லை. ஆனா ஒரு சின்ன சின்ன ரீல்ஸ் அதெல்லாம் மட்டும் பார்த்துருக்கேன். ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தேன், பட் நான் ஓடிடியில தான் பார்த்தேன். பெருசா எனக்கு பிடிக்கல. ஆனா இதுல தியேட்டர்ல பார்த்தப்போ அவரோட ஸ்கிரீன் பிரசன்ஸ்னு ஒண்ணு இருக்குல்ல, சூப்பரா இருக்கு. அதாவது ரொம்ப ஒரு சில ஆக்டர்ஸ் தான் ரொம்ப மெனக்கெடாம மாஸ்க் காட்ட முடியும். அதுல ஒரு முக்கியமான ஆள் வந்து அல்லு அர்ஜுன். ஏன்னா ஒரு சில சீன்லாம் ஆல்ரெடி இதுல ப்ரோமோலயே விட்டுருப்பாங்க. அந்த லேடி கெட்டப், காளி கெட்டப்ல எல்லாம் வருவாரு. அந்த கெட்டப்ல மாஸ்க் பண்றது, அதாவது இது வரைக்கும் எந்த ஹீரோவுமே பண்ணாத விஷயம், ரொம்ப அன்கன்வென்ஷனலான விஷயம். அதை ரொம்ப கன்வின்சிங்கா அதை வச்சு ஒரு மாஸ்க் பண்றதுன்றதெல்லாம் பெரிய விஷயம். இந்த படத்தை சகிச்சுக்கிட்டு 3.5 மணி நேரம் பார்த்ததுக்கு ஒரு முக்கியமான ரீசன் அவர் தான். நம்மள வந்து ஓகே, இது இங்கேயே வச்சு வெளில போயிடாத, இங்கேயே இரு, நான் நல்ல விஷயம் பண்ணி காட்டுறேன் பாருன்ற மாதிரி எப்படியோ கொஞ்சம் சமாதானப்படுத்தி 3.5 மணி நேரம் நம்மளை கொண்டு போயிடாது. இப்போ ரெண்டாவது பாசிட்டிவ் சொன்னல, இப்ப வர்ற இடத்துல எல்லாம் வந்து மாஸ்க் காட்டுறாரு அப்படின்னு, அதுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு இன்னும் முக்கியமா 2 ரீசன் சொல்லிடலாம். இல்ல தேவையில்லை, குறுக்கால ஃபீட்பேக்கா வந்ததே அந்த அம்மா தான், வேண்டாம். அதுக்கு ஹெல்ப் பண்ணது 2 விஷயம். ஒன்னு சினிமாட்டோகிராஃபி, ஒன்னு மியூசிக். அதாவது இந்த மாதிரியான பெரிய பட்ஜெட் படங்கள்லாம் எடுக்கிறாங்கல்ல, கதையே பெருசா இதுவும் இல்லாம டைரக்டர் கொஞ்சம் கூட உழைக்காம ஈஸி ரைட்டிங் லேசி ரைட்டிங்லாம் பண்றாங்கல்ல, அவங்க வந்து ரொம்ப பெருசா நம்பி இருக்கிறது 2 பேர் தான், 3 பேர். ஒன்னு ஹீரோ, அப்புறம் சினிமாட்டோகிராஃபி, அப்புறம் மியூசிக். எப்படியாவது நீங்க 3 பேர் சேர்ந்து என்ன காப்பாத்திருங்க, எப்படியாவது படத்தை வந்து 1000 கோடி சொல்லி வித்துடலான்ற மாதிரி தான் டேரக்டர்ஸ் இருப்பாங்க. அது இந்த படத்துலயும் நடக்குது. இதுக்கு முன்னாடி கங்குவால நடந்துச்சு, இப்போ இந்த படத்துலயும் நடக்குது. ரொம்ப சுமாரான அதர பழைய கதையா இருந்தாலும் சினிமாட்டோகிராஃபி மட்டும் என்னமோ அதுல வந்து அந்த ஒரு செக்ஷனை மட்டும் குறைய சொல்ல முடியாது. பயங்கர டிஃப்ரெண்டான ஆங்கிள்ஸ் வந்து ட்ரை பண்றாங்க, டிஃப்ரெண்டான கலர் டோன் ட்ரை பண்றாங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல அவங்க வந்து டிஃபரன்ஸ் காமிச்சிட்டே இருக்காங்க. இதுல வந்து திரும்பவும் லைக் நிறைய அந்த ட்ரோன் ஷாட்ஸ்ல இருந்து நிறைய 100-200 பேர் இருக்க ஷாட்ஸ் தான் வருது. அதுவா இருக்கட்டும், ஃபைட் சீன்ஸ்ல எல்லாத்துலயுமே அந்த டிஃப்ரெண்டான ஆங்கிள்ஸ் ட்ரை பண்றதுல இருந்து எல்லாத்தையும் மாசா காமிக்க ட்ரை பண்ணுது. அது சினிமாட்டோகிராஃபி பயங்கரமா பண்ணிருக்காங்க. அதுல இன்னொரு முக்கியமான விஷயம்னா, படம் வந்து 3.5 மணி நேரமா, இந்த 3.5 மணி நேரத்துல வந்து ஸ்கிரீன்ல இருந்து நம்ம கண்ணை நவுத்தாம இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம், அங்க ஏதோ ஒண்ணு ஓடுது, ஏதோ ஒண்ணுத பாப்போம் அப்படின்ற மாதிரி பார்த்ததுக்கு முக்கியமான காரணம் சினிமாட்டோகிராஃபி தான். இன்னொரு ஹெல்பிங் பாயிண்ட் வந்து மியூசிக். டிஎஸ்பி வந்து உண்மையாவே நான் ஒரு டிஎஸ்பி, நான் வந்து ஒரு ராக் ஸ்டார் அப்படின்றத காமிச்சது திரும்ப இந்த படத்துல காமிச்சிருக்காரு. எனக்கு ஒரு டவுட், இப்ப டிஎஸ்பி தான் மியூசிக் போட்டாரா இல்ல சாம் சிஎஸ்ஆ? அதுல அடிஷனல் பேக்ரவுண்ட் ஸ்கோர் சாம் சிஎஸ்ன்னு போட்டிருக்காங்க. அதாவது சரி, 2 பேருமே சேர்ந்து மியூசிக் போட்டிருக்காங்க. அதாவது பேக்ரவுண்ட் ஸ்கோர், பேக்ரவுண்ட் மியூசிக், ஒவ்வொரு மாஸ் பிஜிஎம்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே நல்லா இருந்துச்சு. அது யார் மியூசிக் போட்டாங்களோ அவங்களுக்கு கிரெடிட்ஸ். நான் இதை பொதுவாக சொல்லிக்கிறேன். நான் முக்கியமா அந்த கிளைமேக்ஸ் சீன் வந்து என்னதான் அபத்தமா இருந்து ஓவர் தி டாப்பா இருந்தாலுமே ஏதோ ஒரு இடத்துல நம்ம இன்ட்ரெஸ்டிங்கா அப்படியே எங்கேஜிங்கா கொண்டு போயிட்டாங்கன்றது வந்து மியூசிக் தான் வந்து முக்கியமான காரணம். கண்ணுக்கு தெரியுது அது வந்து ஒரு மொக்க சீன் அப்படின்னு, ஆனா காது கேட்கறப்போ ஆஹா செமையான சீனா இருக்கும் போலயே அப்படின்ற மாதிரி இருக்குது. மக்களே, இதோட பாசிட்டிவ் முடிஞ்சிருச்சு. என்னங்க சொல்றீங்க மக்களே? நீங்க எந்த ரிவ்யூ வேணா எடுத்துக்கலாம், நாங்கன்னு கிடையாது, நீங்க உலகத்துல எந்த ரிவ்யூ வேணா எடுக்கலாம். யாரு வந்து படத்தோட பாசிட்டிவ் சினிமாட்டோகிராஃபின்னு ஆரம்பிக்கிறாங்களோ அங்கேயே நீங்க தெரிஞ்சுக்கலாம் இந்த படம் நல்லா இல்ல அப்படின்னு. யாரு சினிமாட்டோகிராஃபி, ஹீரோ தான் முக்கியமான பாசிட்டிவ், ஷோல்டர்ல தாங்கி கூட்டு போறாரு, இதெல்லாம் இந்த மாதிரியான ஹிண்ட் எல்லாம் கொடுக்குறாங்கன்னா படம் நல்லா இல்ல. கோட் வேர்ட் அக்செப்டட். சரி, படத்துல நெகட்டிவ்ல ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் சொல்லுங்க. ஸ்கிரீன் பிளே இல்ல நரேஷன் சொல்லலாம். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்டே கதையை சொல்றதுக்கு ஒரு திணறி இருப்போம்ல, அது முக்கியமான காரணமே அதுதான். இதுல எது கதைனே எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் பார்ட்டோட எண்ட்ல வந்து ஃபஹத் ஃபாசில் விசஸ் புஷ் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த மாதிரி தான் கதை போகுதுன்னு பார்த்தா இல்ல, அப்படி போல. ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்ச உடனே பொன்னாட்டி ஆசையா ஒன்று கேட்குறாங்க, அது செய்யறதுக்காக ஒரு அந்தர்பல்ட்டி அடிக்கிறாரு. ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா அந்த அந்தர்பல்ட்டி தான் அடிக்கிறாரு. அதுதான் மெயின் கதையான்னு பார்த்தா இல்ல. சரி, ஓகே.
அதுக்கப்புறமா நடுவுல ஃபகத் ஃபாசில் வர்றாரு. சரி, இதுக்கப்புறம் ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுது, இவர் அடிச்ச பெல்ட்டுக்கு இப்ப இவரு ஒரு பெல்ட் எடுப்பாரு அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்ல. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல ஃபகத் ஃபாசிலே ஆளை காணோம். சரி, அதுக்கப்புறம் இப்ப என்னதான் பண்ண போறாங்க, கேஜிஎஃப் மாதிரி ஃபால் ஆஃப் புஷ்பா இருக்கும் போல அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது. அங்க வந்து வேற ஒரு கதை வரும், பொண்ணை காப்பாத்துற கதை ஒண்ணு வரும். ஓகே சரி, இது வரைக்கும் கதை வந்துச்சுப்பா, கிளைமேக்ஸ் என்னதான் அப்படின்னு பார்த்தா அங்க ஒரு அரமட்டையா வரான். அவன் யாரு என்னன்னே தெரியல எங்களுக்கு. அதுக்கு முன்னாடி அவன் ஸ்கிரீன்ல பதிவாயிருக்க மாட்டான், திடீர்னு வருவான். திடீர்னு வந்து பார்த்தா பொண்ணுங்களை வந்து சேலையை உருவான், எல்லாம் பண்ணுவான். அதை காப்பாத்துறதுக்கு போய் அது மூலமா ஒரு கான்ஃபிளிக்ட் கிரியேட் ஆகுது. அது வந்து எங்க கணக்குள்ளவே இருக்கிற பிஎம்மா என்னமோ ஒரு ஆளு, அவங்க அரசியல் அவங்க அந்த ஆள் கூட போய் கனெக்ட் ஆகுது. அவன் வந்து என் அண்ணன் பையனுக்கு பிறந்த அக்கா பையனோட ஒப்பாட்டிக்கு பிறந்த பையன் அப்படின்ற மாதிரி என்னமோ ஒன்று வருது. அதுல கனெக்ட் ஆகி இப்ப அந்த அரசியல்வாதிக்கு புஷ்பாவுக்கும் சண்டை வருது. இப்ப நான் இந்த ஃபகத் ஃபாசிலுக்கும் புஷ்பாவுக்கும் சண்டை நடக்குது. ஃபகத் ஃபாசில் நல்லா இல்ல, ஃபகத் ஃபாசிலுக்கும் ஆஸ்மிக்காகவும் வேணா நல்லா இல்ல, ஃபகத் ஃபாசிலுக்கும் இவ்வளவு எழுதிட்டோம், ஏன் எழுதுன வேஸ்ட் பண்ணோம், எல்லாத்தையும் ஒன்னாவே எடுத்துடலாம் அப்படின்னு எடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. இல்ல ட்விஸ்ட் என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ், படம் ஆரம்பிக்கும் போது லைட்டா ஒரு கதை மாதிரி ஒண்ணு வரும். தலைவரோட குட்ஸ் எல்லாம் வந்து ஜப்பான்ல மாட்டிருக்கும், ஜப்பான்கார கிளைண்ட் வந்து காசு தர மாட்டாங்க. அங்கதான் படம் ஓப்பன் ஆகும், அதான் இன்ட்ரோ. அது கடைசி வரைக்கும் என்ன ஆச்சுன்னே தெரியாது. இவரை சுட்டு கடவுள்ல போட்டுருவாங்க, இவர் எங்க போனாரு என்ன ஆனாருன்னே தெரியாது. கதையில இந்த வில்லன்கள்லாம் தாண்டி நடுவில் ரேஷன் கார்டு ஹோல்டர் ஒருத்தர் அவரு. ஆனா அந்த ஒரு சீன், அவர் வர சீன்ஸ் எல்லாமே, அந்த எமோஷன்ஸ் எல்லாமே ஒரு படத்தோட குறிப்பிட்ட பகுதியை பிளாக் பண்ணிக்கும். ஆனா அதனால என்ன பிரயோஜனம், அதனால இந்த கதையில என்ன கான்ஃபிளிக்ட், அதனால ஏதாவது வந்து லீடு கொடுக்குறாங்களா அப்படின்னா பார்ட் 1லயும் வரான், பார்ட் 2லயும் வரான். அது ஆனா வந்து அதுதான் வந்து புஷ்பா வந்து எமோஷனலான ஆளுன்னு காமிக்கிறதுக்காக மட்டுமே அந்த சீன் அது. ஆனா கடைசி வரைக்கும் என் அப்பா பேரை கொடுக்கல, எங்க அப்பா பேரை கொடுக்கல, எங்க அப்பா பேரை கொடுத்தா என்ன பண்ண போற, நீ ஒண்ணும் பண்ண மாட்டேன். இதுல ஸ்கிரீன் பிளேல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, என்னதான் படம் இங்க முக்கியம் இல்லையே. ஓகே ரைட், பாயிண்ட் முடிஞ்சு அடுத்த பாயிண்ட் போலாம். அங்கங்க நிறைய லாக் ஆக்சுவலா ஸ்கிரீன் பிளேல, அதுவும் முக்கியமா இந்த இன்டர்வல் சீன் ஒன்று வரும் ஃப்ரெண்ட்ஸ். அருமையான ஒரு சீன். அதுதான் வந்து ஃபகத் ஃபாசில், அதாவது பார்ட் 1 கிளைமேக்ஸ்ல விட்ட கான்ஃபிளிக்ட இப்பதான் ரீஓபன் பண்ணிருப்பாங்க ஃபகத் ஃபாசிலுக்கும் அல்லு அர்ஜுனுக்கும். ஒன்றும் இல்லை, அல்லு அர்ஜுன் ஒரு சாரி கேட்கணும், கேட்டுருவாரு. அது கேட்கறதுக்கு ஒரு 10 நிமிஷம் எடுத்துப்பாரு, கேட்டு முடிச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் ஃபீல் பண்ணுவாரு. நான் மன்னிப்பு கேட்டேன், என்னை பார்த்து அசிங்கமா சிரிச்சிட்டு இருப்பாங்கல்ல, அப்படி நினைச்சிருப்பாங்கல்ல, இப்படி நினைச்சிருப்பாங்கல்ல, அது ஒரு 15 நிமிஷமா ஃபீல் பண்ணி அதுக்கு ஒரு சவால் விட்டு. படத்துல நிறைய இடத்துல லேக் இருந்துச்சு. எனக்கு குறிப்பா அந்த இன்டர்வல் சீன் கிட்ட ஒரு 20 நிமிஷம் ஒரு லேக் எடுத்தாங்கல்ல, எனக்கு ஒரு மாதிரி எப்படா முடிப்பீங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு. நான் வாழ்க்கையிலேயே நான் இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் சொல்லுவேன்னு நான் என்னைக்குமே கனவு நினைக்கல. அடுத்த நெகட்டிவ் வந்து ஃபகத் ஃபாசில். என்னடி சொல்ற, என் வாழ்க்கையில் இதுக்கப்புறம் நான் என்னென்ன பார்க்க வேண்டியது இருக்குதோ. நம்ம இந்த பெங்களூர்ல வந்து என்னெல்லாம் பார்த்திருக்கோம், வெனம் வந்து ஒரு பாட்டி கூட டான்ஸ் ஆடுறத பார்த்திருக்கோம், ஜோக்கர் லூஸ் குதி மாதிரி சுத்துறத பார்த்திருக்கோம். இப்ப ஃபகத் ஃபாசில் நடிக்கிற கேரக்டர் நமக்கு பிடிக்காம போகுது, எல்லாத்தையுமே பார்த்துட்டோம் நம்ம. ஃபகத் ஃபாசில் தான் வந்து நெகட்டிவ். இனி எவ்வளவு பெரிய நடிகனா வேணா இருக்கட்டும், என்ன வேணா ஒரு உனக்கு ஆக்டிங் ஸ்கில்ஸ் இருக்கட்டும், உனக்கு என்ன வேணா எக்ஸ்பிரஷன், நீ 100 செட் ஆஃப் எக்ஸ்பிரஷன் வச்சிருக்கலாம், கதை நல்லா இல்ல, அந்த இடத்துல சீன் நல்லா இல்ல, ஒழுங்கா ரைட்டிங் இல்லை அப்படின்னா என்ன நடிச்சாலும் எடுபடாதது. திரும்ப அகைன் ஒரு எக்ஸாம்பிள் இது. ஃபகத் ஃபாசில் வந்து கண்ணாலே நடிப்பாரு, அவர் வந்தாலே அந்த என்ன கேரக்டர் தானே கன்வின்சிங்கா இருக்கும். ஆனா இதுல கோமாளியோட கேவலமான ஒரு கேரக்டர். அவர் வந்து என்ன சொல்ற, இந்த இன்டர்வல் சீனுக்கு அப்புறம் ஒரு அந்த நான் வந்து சேலஞ்ச் பண்றேன், அதனால இந்த பார்டரை கிராஸ் பண்ண முடியாதுன்னு சீன்லாம் வரும். அதுல வந்து தோத்ததுக்கு அப்புறம் ஒரு வெறியாயி இருறா நான் உன்னை முடிச்சு காட்டுறேன்டான்னு இருக்கணும்ல. கோமாளி மாதிரி சைகையில பேசுறது, இதை எடுத்து இப்படி விட்டுக்க, அதை எடுத்து இப்படி சொல்லிக்க, அப்படி பேசுறது, நீ தோத்துட்ட, நீ வந்து நீ கூலி அப்படின்னு சொல்லி மூளை இல்லாத ஒரு ஆள் எப்படி இருப்பான், ஒரு மூளை வளர்ச்சி இல்லாத ஒரு ஆள், அந்த மாதிரி ஆட வச்சுட்டானுங்க. அது ரொம்ப ஒரு மாதிரி அன்னீசியா இருந்ததை பாக்குறப்ப என்னடா இந்த மனுஷன் போய் இப்படி பண்ணிட்டீங்களான்ற மாதிரி ஆயிடுச்சு. அவரோட ஃபகத் ஃபாசில் நெகட்டிவ் கிடையாது, அவரோட கேரக்டர் வந்து கேவலமான ஒரு ரைட்டிங், அது மட்டமான ரைட்டிங். கும்பலாங்கி நைட்ஸ்னு ஒரு படம் இருக்கு. ஆக்சுவலா இதே மாதிரி கேரக்டர் தான் அதுலயும் ஒரு வில்லன் தான். அன்பிரெடிக்டபிள் சைக்கோன்னு இருப்பாங்கல்ல, நல்லா ஜாலியா பேசிட்டு இருப்பாங்க, திடீர்னு இது பண்ணுவார்ல, அதே மாதிரி கேரக்டர் தான் புஷ்பாவும் சரி கும்பலாங்கி நைட்ஸும் சரி. ஆனா அந்த படத்துல கடைசி 10 நிமிஷம் தான் வில்லத்தனம் பண்ணுவாரு, அவ்வளோ இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கும். ஆனா இதுல படம் ஃபுல்லா பண்றாரு, ஆனா ஏன்டா பண்றாருன்ற மாதிரி தான் இருக்கு. அது ரொம்ப கஷ்டமா இருக்கு, மட்டமான ஒரு கேரக்டர். அடுத்தது கேரக்டர்களை பத்தி பேசி கொண்டு இருக்கும் பொழுது, படத்திலேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான கேரக்டர், 1.5 மணி நேரம் போனதுக்கே இந்த கேரக்டர் தான் காரணம். புஷ்பாவோட பொண்டாட்டி.
திரும்பவும் அந்த ரைட்டிங் தான் காரணம். அதான் மொத்தமா நெகட்டிவ் சொல்லணும்னா டேரக்டர் பேர் எழுதி வச்சிடலாம், சுகுமாரே எழுதிட்டு போயிடலாம், அவ்வளவுதான். என்ன நெகட்டிவ் அப்படின்னா, ஒரு பொண்ணு கேரக்டரை எப்படி எழுதக்கூடாதுன்றத திரும்பவும் ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு அப்புறம் திரும்ப அகைன் தானே ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஆரம்பத்துல ஃபர்ஸ்ட் கேரக்டர்ல எப்படி வரும், சேலையை விளக்குறது, போறது வரது, கசமசா பண்றதுக்கு மட்டும் அந்த கேரக்டர் வந்துட்டு போகும். இந்த பார்ட்லயும் அதே தான் பண்ணுது. அதுக்கு ஃபீலிங்னு, அதாவது ஃபீலிங்னு கிஸ்குன்னு 2 பாட்டு வச்சுட்டானுங்களப்பா. அது ஏன் திடீர்னு இந்த வார்த்தை 2 வருதுன்றது கேட்டக்கூடாதுன்றதுக்காக ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே எனக்கு ஃபீலிங் வருது, நீ என் காலை தொட்டுட்ட எனக்கு ஃபீலிங் வந்துருச்சு, நீ என் கழுத்தை தொட்டுட்ட எனக்கு ஃபீலிங் வந்துருச்சு. அதுக்கப்புறம் கிஸ்கு எதுக்காக அப்படின்னா, போட்டோ எடுக்கிறப்ப என்ன சவுண்டு கேட்கும், கிச்சுக்குன்னு கேட்டிருக்கோம், கிச்சுக்குன்னு கேட்டிருக்கோம், கிளிக்குன்னு கேட்டிருக்கோம், என்ன வேணா சொல்லிருக்கான். கிசுக்குன்னு எடுப்பா, கிசுக்குன்னு ஒரு போட்டோ எடு. எப்படி அதான் சொல்றேன், பாட்டு 2 எழுதிட்டு அதை சுத்தி கதையை வரைஞ்சிருக்கானுங்க. எப்படி அதான் எதுக்காக அவங்க வர்ற ஒரு 4-5 சீன்ஸ் வராங்க. அது வர்ற 4-5 சீன்ஸ்ல 4 சீன்ஸ் இந்த மாதிரி இது கசமசா பண்றதுக்கும் பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறதுக்கும் ஹீரோக்கு சரக்கு ஊத்தி கொடுக்கறது, சைடு சைடு பண்ணி கொடுக்கறது, இதுதான் வராங்க. கேட்டா நான் ரொம்ப புஷ்பா அடங்குறதே ஹீரோயின் கேரக்டருக்கு மட்டும்தான்றது ஒரு சப்பக்கட்டு. இவங்க போட்டோ கேட்டதுனாலதான் அப்படியே கதையே அங்கேருந்து உருவாது. எப்படி துப்பாக்கி படத்துல காதல சாவி எடுத்ததுனாலதான் தீவிரவாதியே பிடிக்க போனாப்புல அந்த ஒரு கதை ஒன்று சொன்னானுங்கல்ல, அந்த மாதிரி இவங்க போட்டோ எடுத்துட்டு வாப்பா அப்படின்னு சொன்னதுனால அப்படி கதை அப்படி போகுதான். இல்லைன்னா அந்த படம் நகர்த்து பேர் வந்திருக்காது. ஸோ இந்த மாதிரி கேவலமான ரைட்டிங், அதுவும் அந்த டான்ஸ்ல இருக்கல, பாட்டுல டான்ஸ் மூமெண்ட்ஸ் அவங்க அது டான்ஸ் மூமெண்ட்ஸே கிடையாது, அது செக்ஷுவல் மூமெண்ட்ஸ். அது எந்த ஆங்கிள் இருந்து பார்த்தாலும் அது டான்ஸ் மூமெண்ட்டே கிடையாது. ஸோ இது கிஸ்கு பாட்டா இருந்தாலும் சரி, இதுலயும் சரி, எதுவுமே அங்கே மூமெண்ட்ஸ்ன்னு நீங்க ஒரு பாட்டு எடுக்கிறீங்கன்னா ஒரு டெஃபினட்டிவா ஏதாவது ஒரு மூமெண்ட், ஒரு ஸ்டெப் இருக்கும், சூப்பரா இருக்கும் அந்த ஸ்டெப். ஒரு ஸ்டெப்புமே இருக்காது. எல்லாமே ஒரு மாதிரியான ஒரு வல்கரான ஒரு என்ன சொல்ற, அந்த வக்கர புத்தியில ஏதனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பாட்டு இல்ல, சாஃப்ட் பண்ணது. அதுக்கு அடுத்தது இன்னொரு சீன்ஸ் வைஸாவே எனக்கு நிறைய சீன்ஸ் வைஸாவும் சரி, அந்த டயலாக் பேசுற விதமாவும் சரி நிறைய ஒர்க் அவுட் ஆகும் போச்சு. அகைன் ஃபர்ஸ்ட் வாசல் கேரக்டர் அந்த சாரி கேட்கற சீனுக்கு அப்புறம் அவரை இடிச்சு ஸ்விம்மிங் பூல தள்ளி விட்டுருவாரு. புஷ்பா தள்ளி விட்டுட்டு ஸ்விம்மிங் பூல ஒண்ணு கடிச்சிட்டு பாப்பல. அப்போ வெளியே ஸ்விம்மிங் பூல ஏஞ்சி வரப்போ ஒரு அசிங்கமா, என்ன அசிங்கப்படுத்திட்டியா நீ அப்படின்னு ஏஞ்சி வரணும். இல்ல ஆச்சரியத்துல என்னடா திரும்ப வந்துட்டான் அப்படி பார்க்கணும். அது 2த்தையும் கலந்து தப்பான இடத்துல அவர் ஒண்ணு கடிக்கிறப்போ அப்படியே பார்த்துட்டே ஒரு 5 நிமிஷத்துக்கு இப்படி பார்த்துட்டே இருப்பாரு. அவரு ஒண்ணுக்கு போற வரைக்கும் ஃபர்ஸ்ட் பர்சன் பார்த்துட்டே இருப்பாரு. ஒண்ணுக்கு போனதுக்கு அப்புறம் எக்ஸ்பிரஷன் சேஞ்ச் ஆயிடும். நீ எதை பார்த்து நீ பயந்துகிட்டு இருக்க எவ்வளவு நேரம். அதுதான் சொல்றல, மியூசிக் மாறுச்சு அப்படின்னா மொத்த சீனுமே மாறிடும் அப்படின்னு. அதுக்கு திரும்பவும் அதான் எக்ஸாம்பிள் வரும். இது படம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா ஓடிடில கண்டிப்பா ரீல்ஸ் வரும். அதுதான் இப்போ இந்த சீன்ஸ் சொன்னல, திரும்ப அது நடுவில் ஒரு விஷயம் சொன்னேன், டைலாக்ஸ். அதாவது ஃபகத் ஃபாசில் டைலாக் சொல்லியிருப்பாரு, அதான் ஹை லெவல் எஸ்கார்ட் கூட ஸ்ட்ரிப் பண்ணா 10 லட்சம் வாங்குவாங்க, எனக்கு வெறும் 10 கோடி தானா, நான் அவுத்து போட்டு நின்ன எனக்கு 20 கோடி கொடுங்க. இது வில்லன் கேரக்டர் பேசுற ஒரு டைலாக். அது ஆக்சுவலா அவரோட கேரக்டரை டிஃபைன் பண்ற மாதிரி நினைச்சு பேசினாங்க. ஒரு கேரக்டர் மட்டுமா தான் ஆகுது அந்த டைலாக். நாங்க தெலுங்கு லாங்குவேஜ்ல தான் பார்த்தோம், சப்டைட்டிலோட தான் பார்த்தோம். ஆனா அதை நம்ம புரிஞ்சுக்கிறது இருக்குல்ல, அதுவே அதை தெரியுது. இது தமிழ்ல பார்த்தாலும் இது கேவலமா தான் இருக்கும் இந்த டைலாக்ஸ் எல்லாமே அப்படின்ற மாதிரி நம்ம நல்லாவே தெரியுது. அந்த கேரக்டர் இந்த மாதிரி டைலாக்ஸ் பேசவே கூடாது. ஸோ அதுதான் முக்கியமான விஷயம். ஒருவேளை தமிழ்ல மதன் கார்கி டைலாகே மாத்தி எழுதியிருந்தா வேணா நல்லா இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்தது எனக்கு நெகட்டிவா தோணுது அவர் இந்த சாமி வேஷம் போட்டுட்டு ஆடி இருப்பாரு, ஃபைட் பண்ணிருப்பாரு, அதெல்லாம் சூப்பர். ஆனா அதுல பாராட்டக்கூடிய விஷயம் அல்லு அர்ஜுன். ஏன்னா அதை புல் ஆஃப் பண்றதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். வேற லெவல்ல பண்ணியிருந்தாரு அவர். ஆமா, திரும்ப சொல்றேன், அந்த இடத்துலயும் குறுக்கால நான் வருவேன்ற மாதிரி டேரக்டர் அந்த சீனியை நான் கேவலப்படுத்துவேன்ற மாதிரி. எதுக்காக சார் இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு ஆடினீங்க, எதுக்கு இவ்வளவு தீ மிதிச்சு எல்லாம் போனாதுன்னு சொல்லி அவங்க ஒய்ஃப் கேட்கறாங்க. ஆம்பளை புள்ள பிறந்துட்டா என்னோட பேர் ஆம்பளை பிள்ளை கொடுக்க முடியாது, அட்லீஸ்ட் ஒரு பொம்பளை புள்ள பிறந்தாச்சும் இன்னொருத்தவனோட வீட்டுக்கு போயிட்டு அவனோட பேர் அந்த பொம்பளை பிள்ளைக்கு வரும்ல, அதை நினைச்சு எனக்கு பொம்பளை புள்ள தான் வேணும்னு நான் இந்த இதை பண்ணேன் அப்படின்னு. அதுவும் புஷ்பா மாதிரி ஒருத்தனா. இது அந்த ஒரு கர்ப்பமாயிட்டேன்னு சொன்ன அந்த ஒரு 5 நிமிஷத்துல இதெல்லாம் யோசிச்சு உடனே ட்ரெஸ் போட்டு போய் ஆடப்பட்டாரு அவரு. ஆமா, அவரு அவ்வளோ அந்த தாக்கம் அவருக்குள்ள இருந்திருக்கு. எனக்கு சர்நேம் இல்லையேன்ற தாக்கம் உள்ளுக்குள்ள இருந்திருக்கு. இல்ல என்ன ட்விஸ்ட்னா, நிறைய பேர் சர்நேம் ஜாதி பேரா தான் வச்சு சுத்திட்டு இருக்காங்க அந்த ஊர்ல. சரி, அது வேணா நமக்கு விடுங்க. அடுத்தது பெரிய நெகட்டிவ், கிளைமாக்ஸ் நோக்கி போறப்போ முக்கியமா இந்த படம் டிவியேட் ஆகி இந்த படம் 2.25 மணி நேரம் தான். எப்ப ஃபகத் ஃபாசில் நெருப்பு கொளுத்திட்டு இருந்தாரோ அதோட படம் முடிஞ்சு போட்டா அப்படியே அந்த தீயிலே புஷ்பா 3 போட்டிருந்தாலே முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் படம் வளர்ந்து இப்படி போகுது. எதுக்காக போகுது அப்படின்னா, புஷ்பா 3ல யார் மெயின் வில்லன் நம்ம கேட்டக்கூடாதுன்றதுக்காக இப்போ இந்த அரசியல்வாதி தான் மெயின் வில்லன். இப்போ தான் வளர்த்து விட்ட எம்எல்ஏவே தனக்கு எதிராக வர போறாரு. அதுக்கு தாண்டி அவருக்கு பின்னாடி
முக்கியமான கேரக்டர் ஜெகபதி பாபு வந்திருக்காரு. ஸோ அவர் தான் வந்து அவர் எந்தெந்த படம்லாம் வருதோ எல்லாமே 100 crores ஷார்ட் பிளாக் பஸ்டர்ஸ். அந்த மாதிரி இந்த படத்துக்கு ஒரு ரொம்ப மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு ராசிக்காரரா வந்திருக்காரு. அவர் வந்ததுல இருந்தா படம் அப்படியே கப்பல் வந்து கடலுக்குள்ள மூழ்கி போய்கிட்டு இருக்குது. ஜெகபதி பாபு கேரக்டருக்கும் எம்எல்ஏ கேரக்டர் இவங்க 2 பேரும் சேர்ந்து புஷ்பா வந்து அடிக்க போறாங்க. இப்போ அவங்க 2 பேரும் பெரிய பவர் இருக்காங்க, அவங்கள ஏற்றி விடுறது புஷ்பா. ஸோ இந்த மாதிரியான விஷயம் வந்தே ஆகணும்ன்ற கட்டாயத்தை வந்து புஷ் பண்றதுக்காகவே அவரோட அண்ணன் பையனோட அக்கா பையனோட இவரோட பையன் இவன். ஸோ அவனுக்கும் அவன் வந்து புஷ்பாவோட அண்ணன் பையனோட அந்த பொண்ணை வந்து கடத்திட்டான். இதுக்கு கேட்க போய் புஷ்பாவுக்கு வந்து கான்ஃபிளிக்ட் ஏற்படுது அப்படின்னு வளர்ச்சி கொண்டு போய் இதை ஒரு 1.25 மணி நேரமா கடைசியில நம்ம சொல்லிட்டு இருந்தாங்க. கடைசியில ஒரு ஃபைட் சீன் ஒன்று வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, அது நீயே சொல்ற. 2 கை 2 காலையும் கட்டி போட்டுருவாங்க, தலைவன் வாய வச்சு எல்லாரையும் கொல்லுவான், ஒரு மாதிரி கடிச்சே கொதடுவாரு. அது எப்படின்னா, நான் ஓவர் தி டாப்லாம் ஓகே, பறந்து அடிப்பாங்க, அட் டைம்ல 4 பேரை அடிச்சோம், 4 பேர் சுத்திட்டு பறப்பாங்க, இதெல்லாம் நிறைய இதில் பார்த்தாச்சு. இதுல வந்து பாம்பு வந்து வாழ்க்கை ஃபுல்லா அது வந்து இப்படி ஊர்ந்துதான் போயிட்டு இருக்கோம். அதனால கூட இப்படி ஜம்ப் பண்ண முடியாது போல, படுத்துக்கிட்டே இப்படி ஊர்ந்துகிட்டே ஜம்ப் பண்ண முடியாது போல. ஆனா இவர் வந்து கை காலை கட்டிட்டு இப்படி ஜம்ப் பண்றாரு, அப்படியே படுத்துருக்கோம், டக்குன்னு எந்திரிக்கிறாரு, இன்னொருத்தவங்க இப்படி தலைகீழ தூக்கிட்டு போய் ஸ்நாக் போடுறாரு. அதுல ஒரு விஷயம் கவனிச்சிங்கல்ல, அங்க நிறைய பேரை கடிச்சே கொண்டுட்டு இருப்பாரு, செம்ம டென்ஷன்ல ஒரு மாதிரி ருத்ர தானோ ஆடிட்டு இருப்பாரு, எல்லாரையும் கொண்டுட்டு இருப்பாரு. அதுல ஒருத்தன் வந்து பயந்து எங்க புஷ்பா வந்து நம்மளை கொண்டு போறான், அவனே கழுத்தரிச்சு செத்துருவான். ஸோ அது எப்படி அந்த சீனா டைரக்டர் சொல்லி அதை ஒத்துக்க வச்சாரு, சார் கை காலை கட்டிட்டு வாயாலே நீங்க வந்து எல்லாரும் அடிக்கிறீங்க சார், அந்த கான்செப்ட் வைஸும் சரி, அதை முடிஞ்ச அளவுக்கு எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க ஃபைட் மாஸ்டர்ஸும் சினிமாட்டோகிராஃபர்ஸும். இப்படியாவது ஆங்கிள் திருப்பி காமிச்சு என்னமோ பண்ணி நீ என்ன பண்ணாலும் அது நல்லா இல்லை. இந்த படத்துல நான் அகைன் இன்னொரு கண்டுபிடிச்சது என்ன அப்படின்னா, சொல்லி அடிக்கிறதுன்னு இருக்குல்ல, அது டைரக்டர் பண்ணிருக்காரு. எப்படி சொல்லு யோசிச்சு வச்சிருப்பீங்க. புஷ்பா 1லயே அவர் சொல்லிட்டாரு, இது கேவலமா தான் இருக்க போகுது, முடிஞ்சா தைரியம் வந்தா வந்து பாரு, புஷ்பா 2 இப்படிதான் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி இப்படிதான் எடுக்க போறேன்னு எடுத்திருக்காரு. அதுல அவர் சக்சஸ் ஆயிட்டாரு, நம்ம தான் தோத்துட்டோம் அதுல. பட் சீரியஸ்லி ஃப்ரெண்ட்ஸ், இந்த படத்தை இந்த வேர்ல்ட தூக்கிட்டு போய் ஒரு நல்ல எஸ்டாப்ளிஷான டைரக்டர் லைக் எழுத தெரிஞ்ச யாராவது ஒரு அறிவாளியிட கொடுத்தா போதும், எழுத தெரிஞ்ச யார்ட்டையாவது கொடுத்தாலே அவங்க இந்த கதையை வச்சு நல்லா எடுத்திருக்கலாம். ஆக்சுவலா அது முக்கியமான எலிமெண்ட்ஸ், இந்த ஹைப்பர் லிங்க், நிறைய கேரக்டர்ஸ், கான்ஃபிளிக்ஸ், அது ஓப்பன் ஆகுறது, ஒரு விஷயம் பண்ண போய் இன்னொரு விஷயம் ஓப்பன் ஆகி அது திரும்ப இவருக்கே திரும்புறது, இந்த மாதிரியான ஐடியா வைஸ். அதான் ஐடியா வைஸா பார்க்கும்போது கேட்க நல்லா தான் இருக்கு, ஆனா உன்ட்ட ஃபினிஷிங் சரியில்லையாப்பா. அதை திரும்பவும் பாக்குறப்ப அல்லு அர்ஜுனை பாக்குறப்ப ரொம்ப சங்கட்டமா இருக்குது. ஆமா, 2 வருஷமா 2 படமுமே நடிக்கல. ஆமா, ஆனா எனக்கு ஒரு திருப்தி, அல்லு அர்ஜுன்ற ஒரு நல்ல நடிகரை நான் பார்த்து விட்டேன், அது ஒரு சந்தோஷம். இனிமே போய் அடிக்கடி அவர் படம் பார்த்துட்டு வருவேன். அதுக்குதான் ஆப்போசிட் பகத் வாசல கேள்விப்பட்டாங்கல்ல, மன வருத்தமா இருக்குது. இருந்தாலும் பகத் வாசல் எப்படி பண்ணீங்க தெரியுமா, கோமாளியா? அவ்வளவுதான், மணி 1:30 ஆயிடுச்சு, அவ்வளவுதான், இதுக்கு மேல முடியாது. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து புஷ்பா 2 பத்தி எங்களுடைய கருத்து. தேவையில்லாத ஒரு படம், திரும்பவும் 3வது தேவையில்லாத படம் ஒன்று ரெடி ஆகுதுன்னு சொல்லிட்டு திரும்பவும் போட்டாங்க. நிறுத்த முடியாது, யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. அரண்மனையே பார்ட் 4 வர்றப்போ புஷ்பா பார்ட் 3 வராதா? ஸோ இதுதான் எங்களோட கருத்து. உங்களோட கருத்து என்ன? உங்களுக்கு படம் பிடிச்சதா பிடிக்கலையான்னு சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.